அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புறக்கணிக்கப்பட்ட சஜித் தரப்பு சபாநாயகருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு புதிய பணிப்பாளர் நாயகம் நியமனம். மஹிந்தவின் நெருங்கிய உறவினர் அதிரடியாக கைது, நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. பயிற்சி ஆசிரியர்களுக்கு வெளியான விசேட அறிவிப்பு. தமிழர் தாயகத்தில் இடம்பெற்ற தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு படுகொலையின் 51வது நினைவேந்தல். அடகு வைக்கப்படும் தங்க நகைகள் இலங்கையர்களுக்கு ஏற்பட்டுள்ள இக்கட்டான நிலை. மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் சடலம் கண்டுபிடிப்பு. நீதிமன்றில் முன்னிலையான பிள்ளையான். யாழ்ப்பாணத்தில் இளைஞன் கடத்தப்பட்ட தாக்குதல், 1 வருடத்தின் பின் சிக்கிய நபர். இணையத்தில் மக்களை ஏமாற்றும் மோசடி திட்டம் தொடர்பான விரிவான செய்திகள். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன நாடாளுமன்ற மரபுகளை மதிக்காமல் செயல்படுவதால் எதிர்காலத்தில் அவருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற குழு தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்ற மற்றும் நாடாளுமன்ற குழுக்களில் இடங்களை அமைப்பதில் கடுமையான சிக்கல்கள் இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுடன் கலந்துரையாடியுள்ளது. இருப்பினும் எதிர்க்கட்சி குழு எழுப்பிய பிரச்சினைகளுக்கு சபாநாயகர் எந்த கவனமும் செலுத்தவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாடாளுமன்ற மரபை பாதுகாக்க முடிந்தவரை வலுவான நடவடிக்கை எடுக்க எதிர்க்கட்சி நாடாளுமன்ற குழு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரஜித் மதுபண்டாரம், தயாஸ்ரீ ஜெயசேகரம், கயந்த கருணாதிலகம், ஜேசி அலவதுலவல, அஜித் பி பெரேரா இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் புதிய பணிப்பாளர் நாயகராக மேல் நீதிமன்ற நீதிபதி ரங்க திசாநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான நியமன கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க மேல் நீதிமன்ற நீதிபதி ரங்க திசாநாயக்கவிடம் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து கையளித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. அயல் வீட்டாரை தாக்கி காயப்படுத்திய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட அவர் காங்கொடவில நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை மிரிகான போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தனது அயல் வீட்டில் வசிக்கும் நபர் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நேற்றைய தினம் மிரிகான போலீசாரிடத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த முறைப்பாடு தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இன்று காலை உதயங்க வீரதுங்க போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை கைது செய்யப்பட்ட உதயங்க வீரதுங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் நெருங்கிய உறவினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர் கல்லூரிகளின் இறுதித் தேர்வு தொடர்பில் பரீட்சை திணைக்களம் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி பட்டதாரி அல்லாத பயிற்சி ஆசிரியர்களுக்கான பரீட்சை மே 2025 நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் நேற்று முதல் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை இணைய வழியில் ஏற்றுக்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நிகழ்நிலையில் மாத்திரமே விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளமான www.donets.lk அல்லது www.onlineexamsgovernment.lk சென்று வழங்கப்பட்ட பயனர் பெயர்கள் மற்றும் கடவுச்சொற்களை பயன்படுத்தி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். 4வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் 51வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வொன்று தமிழர் தாயகத்தில் இடம்பெற்றுள்ளது. குறித்த நிகழ்வானது இன்றைய தினம் காலை 9:30 மணிக்கு யாழ்ப்பாணம் முற்றவழியில் அமைந்துள்ள உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவாலயத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தலைமையில் இடம்பெற்றது.
இதன் பொழுது உயிரிழந்த 9 உறவுகளையும் நினைவு கூறி அமைக்கப்பட்ட நினைவு தூபியின் முன் CVK சிவஞானத்தினால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டதோடு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டு அகவணக்கமும் செலுத்தப்பட்டது. குறித்த நிகழ்விற்கு வடமாகாண அவைத் தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவருமான CVK சிவஞானம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செலமன் ஸ்ரீல் என பலரும் கலந்திருந்தனர். இதேவேளை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கத்தின் அழைப்பின் பெயரில் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூபியில் இன்று காலை 10:30 மணியளவில் நினைவஞ்சலி நிகழ்வொன்று இடம்பெற்றது. இதன் பொழுது உயிர் நீத்த உறவுகளை நினைவுறுத்தி பொதுச்சுடரினை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் ஏற்றி வைத்தார். தொடர்ந்து ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டு வணக்கம் செலுத்தப்பட்டதுடன் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் ஏற்பாட்டில் மரக்கன்றுகளும் நாட்டி வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக கடன் பெறும் குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. உணவு தேவைகளுக்காக தங்க ஆபரணங்கள் அடகு வைக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் 10 மாவட்டங்களில் நடத்தப்பட்ட ஆய்வில் 32% குடும்ப அலகுகள் தங்கள் உணவு தேவையை பூர்த்தி செய்ய கடன் வாங்குவதாக தெரிய வந்துள்ளது. உணவு அடிப்படையிலான தகவல் மற்றும் செயல் வலையமைப்பு நடத்திய ஆய்வில் இந்த தகவல் தெரிய வந்துள்ளது. அமைப்பின் ஆராய்ச்சி அதிகாரி ஜெகாரி விஜயசிங்கவினால் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. கடந்த ஆண்டு மே, ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. முல்லைத்தீவு, மன்னார், மட்டக்களப்பு, பதுளை, இரத்தினபுரி, காலி, நுவரெலியா, கொழும்பு, அனுராதபுரம் மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 20 பிரதேச செயலாளர் பிரிவுகளை உள்ளடக்கியதாக இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் கொலன்னாவ மற்றும் மகரகம பிரதேச செயலக பிரிவுகள் இந்த ஆய்வுக்காக தெரிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த கணக்கெடுப்புக்காக மேற்கண்ட மாவட்டங்களில் இருந்து 1352 குடும்பங்கள் தேர்வு செய்யப்பட்டதாகவும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட குடும்பங்களின் 34.3% பேர் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர். மொத்த மாதிரியில் 62% பேருக்கு நிரந்தர வருமானம் இல்லை என்பதும் சுமார் 57% பேருக்கு உணவு பாதுகாப்பு இல்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. மதவாச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கட்டுவெல மயானத்துக்கு அருகிலுள்ள குழியில் நேற்று மாலை பெண்ணின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் 30 முதல் 40 வயதுக்குட்பட்ட பெண் என தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் அவரது அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. மேலாடை மற்றும் லெகின்ஸ் அணிந்திருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். பெண்ணின் உடலில் பல காயங்கள் காணப்பட்டுள்ள நிலையில் இது ஒரு கொலை என போலீசார் தெரிவித்துள்ளனர். நீதவானின் விசாரணையின் பின்னர் பிரேத பரிசோதனைக்காக உடல் அனுராதபுரம் மருத்துவமனை பிடவரையில் வைக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக மதவாச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். இன்று களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் இவர் முன்னிலையாகியுள்ளார். காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் நேசகுமார் விமல்ராஜுக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக தெரிவித்து பிள்ளையானுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணைகளுக்காகவே அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையானார். கடந்த 2021ஆம் ஆண்டு ராஜாங்க அமைச்சராகவும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராகவும் பதவி வகித்த வேளையில் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் நேசகுமார் விமல்ராஜுடன் காணி தொடர்பாக தொலைபேசி மூலமாக ஏற்படுத்திக் கொண்ட உரையாடலின் போது அவருக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவரை கடத்தி சென்று தாக்கிய குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபர் சுமார் 1 வருட கால பகுதிக்கு பின்னர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் கடந்த வருடம் முற்பகுதியில் வீதியில் சென்ற இளைஞர் ஒருவரை கடத்தி சென்று தாக்கிய சம்பவம் தொடர்பில் மானிப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். அந்த விசாரணைகளின் அடிப்படையில் 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் பிரதான சந்தேக நபர் தலைமறைவாகியிருந்தார். பிரதான சந்தேக நபர் பதுங்கியிருந்த இடம் தொடர்பில் மானிப்பாய் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் பிரதான சந்தேக நபரை நேற்று கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபரை மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ள போலீசார் மெல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
இலங்கை மத்திய வங்கியின் அங்கீகாரத்துடன் இயங்கும் பகுதி நேர வேலை ஆலோசனை திட்டம் என்று கூறி மக்களை ஏமாற்றும் மோசடி திட்டம் இந்த நாட்களில் இணையத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்காக முகநூல் உள்ளிட்ட ஆன்லைன் சேவைகள் மூலம் வெளியாகும் விளம்பரத்தில் அங்கு பணிபுரியும் இடம், வீட்டு அலுவலகம் என குறிப்பிடப்பட்டு ஆன்லைனில் பணியை மேற்கொள்ள ஸ்மார்ட் போன் அல்லது கணனி தேவை என விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப் மூலம் இந்த வேலை திட்டத்துடன் இணைக்க முடியும் என்றும், இந்த பகுதி நேர வேலையின் மூலம் தினசரி 17,500 முதல் 46,000 ரூபாய் வரை எளிதாக சம்பாதிக்க முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முடிக்கப்பட்ட ஒரு பணிக்கு 1,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. இதில் சேருபவர்கள் தினமும் 3 நிமிடங்களில் தங்களுக்கு உரிய கமிஷனை பெற்றுக் கொள்ளலாம் என கூறப்பட்டாலும், இந்த வேலையின் நிலை என்ன என்பதை விளம்பரதாரர்கள் குறிப்பிடவில்லை. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் பதிவு செய்ய 2,000 ரூபாவை கணக்கில் வரவு வைக்க வேண்டும் என்றும், அதன் பிறகு அவர்களுடன் இணைக்கப்பட்ட தொலைபேசி இணைப்பு இந்த மோசடி ஆட்கடத்தல்காரர்களால் துண்டிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. இலங்கை மத்திய வங்கி ஈடுபட்டுள்ளதாக அறிவித்ததன் காரணமாக இந்த இணைய மோசடியில் பெருமளவானோர் சிக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இவ்வாறான மோசடிகளில் மக்கள் சிக்கிக் கொள்ளாதிருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.